உங்களுக்கு ஆமா இதுல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல ஓ ரைட் அந்த டீ கடை ஒரு டீ கடை ஒன்றுல மாதிரியே வரும்ல வீடியோ. வணக்கம் உறவுகளே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஈசிஆரில் எங்கேன்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கல்பாக்கம் தாண்டி நம்ம கல்பாக்கம் இந்த பக்கத்தில் போனோம்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வேளாங்கண்ணி போகிற ரோடு. இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம கூவத்தூர். இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கல்பாக்கம் தாண்டி வந்தோன்னா வயலனூர் பாலம். எப்படி கல்பாக்கம் தாண்டி வந்தோன்னா வயலனூர் பாலம். வயலனூர் பாலத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ வயலனூர் பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த மாதிரிங்களா எப்படி இருக்குது, வயலனூர் பாலத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். கல்பாக்கம் எல்லாம் தாண்டி வந்தால் வயலனூர் பாலம் அங்கே தான் வந்திருக்கேன். இங்கே எதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த கூவத்தூருக்கு நம்ம எதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இந்த வண்டி இருக்குல்ல, என்னோட வண்டி வேலை பார்த்தார்ல டிங்கரு, அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கூவத்தூரில். அப்போ அதனால் அவரை பார்க்கணும். அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நம்ம அடிக்கடி முன்னே வருவேன். இப்போ வந்து வர முடியாமல் போச்சு. அப்போ அதனால் அவரை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கேன். போயிட்டு அவரை பார்த்துட்டு எப்படி இருக்கேன் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு வரணும். இல்லை எல்லா வண்டியை நம்மளுக்கு நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன். சரி இப்போ மறுபடியும் ஒரு வண்டி போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரில் தான் இடமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நல்லா இருக்குது இடம். சரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற மாதிரி அந்த தண்ணி அந்த ஏரி மாதிரி ஓடுது. அதில் ஒரு சில பேர் மீன் பிடிக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். இந்த பாலத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வயலனூர் பாலம். பார்த்தீங்களா, 2 சைடும் உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த அந்த பக்கம் பாருங்கள், அந்த எவ்வளோ நீர்க்காயம் கொக்கெல்லாம் நிற்கிது. பார்த்தீங்களா, நீர்க்கோக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பாலம் கொண்டு பார்த்தீங்களா, அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் பாலம். பார்த்தீங்களா, நான் இப்போ நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கல்பாக்கம் தாண்டி வந்த உடனே கல்பாக்கம் தாண்டி வந்து கூவத்தூருக்கும் கல்பாக்கத்துக்கு நடுவில் உள்ளது வயலனூர் பாலம். அந்த பாலத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோன்னு சொல்லிங்கன்னா நம்ம டிங்கர் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு அங்கே போயிட்டு நான் அந்த அவருடைய டிங்கர் செட்டு அந்த இதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு நான் அதை எடுத்து போடுறேன். பாருங்கள், டிங்கர் செட்டு வீடியோ மறுபடியும் எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த பார்த்தீங்களா பாலம் அது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கடலோட சம்மந்தப்பட்ட இதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, பார்த்தீங்களா. அதேமாதிரி இது எனக்கு தெரிஞ்சு கடலோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குமா நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து இங்கேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம டிங்கர் வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கே வந்து நான் டிங்கரு பார்த்துட்டு அவருடைய டிங்கர் செட்டு எத்தனை வண்டி நிற்கிது என்னதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அது இல்லாமல் அதுக்குள்ளே இப்போ நம்ம வண்டி ஒரு சின்ன வேலை, அந்த வேலையை முடிச்சிடணும். எப்படின்னு வச்சிங்கன்னா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் இருக்குல்ல, டீசல் டேங்கோட போல்ட்டு வந்து விழுந்துருச்சு. அதனால் இங்கே மெக்கானிக் செட்டில் போயிட்டு அந்த டீசல் டேங்கோட போல்ட்டு அதெல்லாத்தையும் போட்டு செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம டிங்கர் செட்டுக்கு போகலாம். சரி வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி வேலை பார்த்தேன்ல, அந்த செட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா, அந்த செட்டில் தான் நிற்கிறேன். இந்த நம்மளோட வண்டி வேலை பார்த்த செட்டுக்கு வந்துட்டேன். இல்லை குட்டி பையன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாகுன்னு இங்கே வந்து நம்ம வண்டி வேலை நடக்குது. சின்னதாக வந்து 10 கிலோமீட்டர் இல்லை நம்ம வண்டி வேலை நடந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தான்.
பார்த்தீங்களா, இது வந்து என்னோட வண்டி வேலை நடக்குது பாருங்க. என்னோட ஜால்றதும் அந்த ஆட்டம் இந்த குட்டி பையன் ஒரு நினைக்கிறேன். அவனும் ஃபேமஸ் ஆகிட்டு அரி அரி இது நம்ம எவ்வளோ பார்த்தீங்களா, நம்ம செட்டு நம்ம வேலை பார்த்த இடம். எங்கே போகிறேன்? நோம்பு கஞ்சி போறியா? அது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு சேஸு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்போ அதனால் அதை பற்ற வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வேலை செஞ்ச இடம் கூவத்தூர். அங்கே தான் வந்தேன், சரி பற்ற வச்சுக்கலான்னு சொல்லி பற்ற வச்சிட்ருக்காங்க. பற்ற வச்சிட்ருக்காரு. பற்ற வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே கிளம்பி வந்து இங்கே தான் நம்ம இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்தது இங்கே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் வேலை பார்த்து பார்த்தீங்கன்னா செட் வேலையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நிற்குது பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நிற்குது பார்த்தீங்களா. எல்லாமே அவன்கிட்ட வேலை பார்க்குறது தான். வேலை வந்து அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்கும். நீங்களும் வராது வந்து விடணும் அப்படின்னு சொன்னால் கூவத்தூரில் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம கூவத்தூர் போகிறதுக்கு முன்னாடியே காத்தாங்கடை தாண்டி வந்தோன்னா ஒரு சின்ன ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தில் லெஃப்ட் உள்ள வந்துட்டு லாஸ்ட் 2 தென்னை தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனோட செட்டு. நீங்களும் யாராவது உனது வண்டி வேலை பார்க்கணும் வாங்க. சரி ஓகே, நம்ம இங்கே இருந்ததுக்கப்புறம் நம்ம வண்டி வேலை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பற்ற வச்சதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வண்டி தான். நம்ம வண்டி பற்ற வச்சுட்ருக்காங்க. பற்ற வச்சு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வண்டி தான். ஓகே பார்த்தீங்களா. சரி ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து வண்டியை பற்ற வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வண்டி தான். சரி ஓகே, இது வந்து கூவத்தூர் காத்தாங்கடை பார்த்தீங்களா. இதான் அந்த காத்தாங்கடை டிங்கர். இது இங்கேருந்து நான் இப்போ கிளம்பிட்டேன். நம்ம வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம இப்போ இங்கேருந்து அப்படியே சென்னை கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா. நம்ம டிங்கரை வந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு டிங்கர்லேருந்து கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா. கூவத்தூர் காத்தாங்கடை இங்கே தான் அந்த டிங்கர். இப்போ வந்து நாம் இங்கேருந்து நான் இப்போ சென்னைக்கு கிளம்பிட்டேன். காத்தாங்கடையிலேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். சரி ஓகே, உறவுகளே நல்லபடியாக பார்த்தீங்கன்னு சொல்லிலாம் நம்ம சவாரியெல்லாம் போயிட்டு நம்ம கூவத்தூரெல்லாம் போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. நல்லபடியாக முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொல்லிலாம் வண்டியெல்லாம் நிப்பாட்டியாச்சு. நம்ம வண்டி எப்போயுமே நிப்பாட்டோம்ல, நிப்பாட்டியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வண்டி எப்போயுமே நிப்பாட்டோம்ல, அங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அந்த சவாரியெல்லாம் போயிட்டு நல்லபடியாக முடித்து வந்தாச்சு. போயிட்டு கையோட நம்ம கூவத்தூரில் நம்ம வண்டி பற்ற வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்ல, அதையும் நல்லபடியாக நம்ம வந்து நல்லபடியாக வண்டி அந்த கீழே பற்ற வைக்கணும் சொன்னோம்ல, அதெல்லாம் பற்ற வச்சு முடித்து நல்லபடியாக வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, பாய்.